நம்முடைய தம்பி அந்தோணிசாமி அவருடைய திருமகன் டாக்டர் சைமன் அவர்களை உங்களுக்கு நன்றாக தெரியும். நானும் நண்பர் எம் தாசன் அவர்களும் நமது ஊருக்கு ஒரு அமரர் குளிர்பதன பெட்டி வேண்டும் என்ற வேண்டுகோளை எங்கே கிடைக்கும் என்றுதான் அவரிடத்தில் கேட்டோம். எங்கேயும் கிடைக்காது, இங்கே கிடைக்கும் என்று ஏறத்தாழ 60-70,000 ரூபாய் சொந்த செலவிலே ஒரு அமரர் குளிர்பதன பெட்டியை நமது ஊருக்கு வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டுதோறும் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ துறையிலே மகத்தான பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆலயத்திற்கு எது தேவை என்றாலும், அது எந்த விழாவாக இருந்தாலும், ஆலயம் சார்ந்த விழாவாக இருந்தாலும், அல்லது தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகளுடைய விழாவாக இருந்தாலும், எந்த பொது விழாவுக்கும் அவருடைய உள்ளத்திலே, அவருடைய எண்ணத்திலே நமது வாழ்வுக்கும் நமது வடவைக்கும் பெருமை சேர்க்கின்ற எண்ணம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நல்ல உள்ளத்தை உங்களுடைய சார்பாக, எல்லோருடைய சார்பாக வாழ்த்த நம்முடைய கடமை உண்டு என்பதை கூறி, அவருடைய தொழிலும் அவரது குடும்பத்தாருடைய வாழ்வும் வளமும் சிறக்க அன்னையும் இறை இயேசுவும் நிறைவான ஆசீரை அவருக்கு வழங்க வேண்டும் என்று உங்கள் எண்ணத்திலே இருக்கின்ற கருத்தை கூறி, ஆண்டுதோறும் இப்படி ஒரு வாய்ப்பளித்த அவர்களுக்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி பரிசு இப்போது வழங்கப்படும். அமரர் மெர்க்குரி எஸ் அந்தோணிசாமி மற்றும் எம்ஆர்இ ரத்னசாமி அவர்கள் நினைவு பரிசு. பரிசு வழங்குபவர் அன்னாரது அன்பு மகன் டாக்டர் ஏ சைமன் ஹெர்குலஸ் அவர்கள். பரிசு பெறுபவர் 10ஆம் வகுப்பு தேர்வில் வடவையில் முதல் மதிப்பு எண் பெற்ற மாணவி பெனடிக்ட் வின்சி. மதிப்பு எண் 500க்கு 493. பாலகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, வடக்கன்குளம். பரிசை பெறுங்கள், சீக்கிரம் வாருங்கள். அடுத்தது அமரர் ஆர்எஸ் அவர்களுக்கு ஆனந்தி சைமன் அவர்கள் பொன்னாடி போச்சு மகிழ்விக்கிறார்கள். அடுத்த பரிசு அமரர் ஆர்எஸ் மரியான் நாடார் மற்றும் ஆர்எஸ் மரியான் அவருடைய மனைவி சவரியம்மாள் அவர்களின் நினைவு பரிசு. பரிசு வழங்குவோர் அன்னாரது அன்பு பேச்சு திருமதி எஸ் ஆனந்தி சைமன் அவர்கள். பரிசு பெறுபவர் +2 தேர்வில் வடவையில் முதல் மதிப்பு எண் பெற்ற மாணவி எம் மணிஷா. மதிப்பு எண் 1161, 1200க்கு. பள்ளி பாலகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, வடக்கன்குளம். மணிஷா தற்சமம் ஊரில் இல்லாதவர் அவருடைய தாத்தா பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நமது பாசமுள்ள நினைவில் மாறாத என்றும் நினைவில் மாறாத என்றும் மாறாத பங்கு தந்தை முன்னாள் பங்கு தந்தை அவர் நெல்சன் அடிகளார் பேசும்படி அன்போடு அழைக்கின்றோம். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய பங்கு தந்தையர்களை, இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக, சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்களை வாழ்த்துபவதற்காக வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, அருட்சகோதரிகளே,
வடவையிலே தினம் தினம் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் நடைபெறுவதற்கு முத்தாய்ப்பாக முதலாக விளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைக்கக்கூடிய அந்த ஒளி அல்லது தீப தினத்தின் பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியை மெருகேற்றுவதற்காக இசைக்கருவி மீட்டி இசை கீதங்கள் பாட வந்திருக்கக்கூடிய இன்னிசை குழுவினர்களே, அவர்களது பாடல்களை கேட்டு ரசிக்க வந்திருக்கக்கூடிய அருமையான மக்களே, ஒவ்வொருவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தீப தினம் என்றால் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, நமது ஊரை சார்ந்த அந்தோணிசாமி அவருடைய குடும்பத்தினர் செய்கின்ற ஒரு செயல் என்று. என்றோ ஏற்றி வைத்த தீபம் ஒளி இன்னும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி வருட வருடம் திருவிழாவின் முதல் நாளாகிய நிகழ்ச்சி நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது. பல தலைவருடைய நினைவிடங்களிலே அணையாத தீபம் என்று வைப்பார்கள். இங்கு இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை நினையாத ஆளில்லை என்று சொல்லலாம். அணையாத நாளில்லை என்று சொல்லி அதை பார்த்தால் இங்கு இந்த மக்களை நினையாத ஆள் இல்லை என்று சொல்லலாம். ஏதோ அன்று அவர்கள் ஒளியேற்றி வைத்தார்கள். அவர்களது வழித்தோன்றல்கள் இன்று பல்வேறு நிலைகளிலே ஒளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்று வைத்தது ஒரே ஒளி, இன்று வைத்தது பல நிகழ்வுகள் மூலமாக பல குடும்பங்களிலே இந்த ஒளியேற்றி வைக்கப்படுகிறது. நமது மண்ணின் மைந்தர் சென்னையிலே பணியாற்றக்கூடிய மருத்துவர் ஹெர்குலிஸ் அவர்கள் விருது பெற்றிருப்பது நம் அனைவருக்கும் விருந்தாக இருக்கின்றது, நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் பெற்ற விருது என்ன என்று. மருத்துவத்துறையிலே அவர்களை வாழ்த்தி பட்டம் கொடுத்தார்கள். எனக்கெல்லாம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கு இறைவன் கொடுத்த இந்த அருளை, இந்த ஒளியை, இந்த அறிவை மற்றவரும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக, பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இருள் அடைந்திருக்கின்ற பல்வேறு மனங்களிலே மருந்தாக, ஆலோசகராக, அன்பராக, நண்பராக, உடனிருப்பவராக இருந்து கொண்டு இந்த ஒளியேற்றிக் கொண்டிருக்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும், சென்னையிலே மட்டும் மருத்துவ பணி ஆற்றி வந்த அவர்கள் மாதத்திற்கு ஒரு முறை என்று சொல்லி நமது அருட்சி நடத்துகின்ற மருத்துவமனைக்கு வந்து நேரத்தையும் தன்னுடைய உணவையும் பாராமல், களைப்பையும் பாராமல் வந்திருக்கும் நபர்கள் அனைவருக்குமே மருத்துவ ஆலோசனை சொல்லி மருந்துகள் கொடுத்து அவர்கள் ஆற்றின பணியை நிச்சயமாக நாம் கரவோசை எழுப்பி நாம் பாராட்ட வேண்டும். மருத்துவத்துறை பிழைப்புக்கான ஒன்று என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தை சற்று மாற்றி இது உழைப்புக்கான ஒன்று என்று சொல்லி செயல்படுத்திக் கொண்டிருப்பவர். உண்மையிலேயே நமது வடவை கீழவலி சொன்னது போல ஆலய காரியங்கள் மட்டுமல்ல, அதை தாண்டிய பணிகளையும் அவர்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தனிநாயக வடிகால் அவருடைய விழாவின் பொழுது நானும் மற்றொரு ஆசிரியர்களும் சென்னை சென்றோம். சென்னை சென்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு நீங்கள் இந்த ஒரு தொகையை தர வேண்டும் என்று சொன்னோம். மறு பேச்சு சொல்லாமல் உடனடியாக சரி என்று சொல்லி நமது ஊர்களுக்கு அன்பர்கள் மூலமாக அத்தொகையை தந்து அந்த நிகழ்வை நிறைவாக்கினார்கள். எனவே எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுத்து வைப்பதால் அவர்கள் ஆண்டவனுக்கு
ஒளியேற்றி வைக்கின்ற நிகழ்வின் மூலமாக ஆண்டவன் அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றிருக்கின்றார். எனவே இவர்கள் ஆண்டவன் இல்லத்திற்கு ஒளியேற்றினார்கள், ஆண்டவர் இவர்கள் வாழ்வில் ஒளியேற்றுகின்றார். அந்த ஒளி மரக்கால்களில் வைக்கப்பட்ட ஒரு ஒளியாக இல்லாமல் மலையில் வைக்கப்பட்ட தீபமாக இருந்து பல்வேறு மனிதர்களுக்கு இன்று ஒளியாக வழியாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே இந்த ஒரு திருவிழாவின் முதல் நாளாகிய இந்த நாளிலே தீப ஒளி தினத்தை இன்று துவக்கி வைத்து செயல்படுத்தி இந்த விழாவின் ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பாக இருக்க வேண்டுவதற்காக இந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த ஒளி தீப தினத்தை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, இன்னும் அவர்கள் ஒளி பெற வேண்டும், இன்னும் அவர்கள் ஒளி கொடுக்க வேண்டும், இந்த ஒளியிலிருந்து பெறுகின்றவர்கள் இந்த ஒளியாக இருக்க வேண்டும். அவர் வாழ்வில் இருக்கின்ற நோய் என்ற இருள் மாற்றப்பட்டு சுகம் என்ற ஒளி பெறப்பட்டு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவன் தான் இவர்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கிய நலன்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த குடும்பத்தார் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அனுபவத்தில் எத்தனையோ பங்கு தந்தைகளை நான் பார்த்திருந்தோம். அவர்கள் ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாகவும் துடிதுடிப்பாகவும் பாசமாக இருந்து எங்களை அனைத்துக்கும் சொல்கிறார்கள். அவர்களில் சிலர் எங்கள் மனதை தொட்டுவிட்டது. அதே போல நமது பங்கு தந்தையாயிருக்கும் சதீஷ் அடிகளாரும் இப்போது பார்க்கும்போது மனதை தொட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த தொடுப்பு, அந்த பாசம் எப்பவும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்களுக்கு ஆசிரியை வழங்க. மிகவும் மரியாதைக்குள்ள நமது முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை நெல்சன் பால்ராஜ் அடிகளார் அவர்களே, நமது உதவி பங்கு தந்தை அருட்தந்தை சகாயராஜ் அடிகளார் அவர்களே, மரியாதைக்குரிய அருட் சகோதரிகளே, இந்த அவையை அலங்கரிக்கும் நல் உள்ளங்களே, இந்த தினத்தை சிறப்பிக்கும் சான்றோர்களே, அருமையான இன்னிசை மழை பொழிய காரணமாக இருக்கக்கூடிய வல்லுநர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பொன் அந்தி மாலை பொழுதனிலே இந்த வளாகத்திலே பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தான் இந்த உலகை படைக்கின்ற பொழுது முதல் உச்சரித்த வார்த்தை ஒளி உண்டாவதாக. ஏதோ தெரியவில்லை, அதனை மையப்படுத்திதான் நமது தினங்களில் முதல் தினமாக கோபுரத்திலே ஒளியேற்றிய பெரியவர்களை முன்னிட்டு இந்த தீப ஒளி தினம் ஆரம்பிக்கப்பட்டு புதிய படைப்பாக இந்த திருவிழா நிகழ இந்த தீப ஒளி தினம் காரணமாக இருக்கின்றது. அந்த பெரியவர்களை நமது பங்கு இறைமக்கள் சார்பில் வாழ்த்துகின்றேன். உண்மையிலே ஒரு அருமையான பொழுதுபோக்கை இவர்கள் தர காத்திருக்கின்றார்கள். எனக்கு இருந்து பார்க்க ஆசை, ஆனால் நாளை காலையில் திருப்பதி வைக்க வேண்டும். இருப்பினும் எப்படியும் அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ பாடல்களை கட்டாயம் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். இவ்வாறு தொடக்க நாள் நல்ல அருமையான சிறப்பான நிகழ்வை தரக்கூடிய நல் உள்ளங்களை நான் எனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாராட்டுகின்றேன். பெரியவர்களும் சரி, நமது முன்னாள் பங்கு தந்தையும் சரி, அருமையாக பெரியவர் மருத்துவரின் உன்னத செயல்பாடுகளை மிகவும் அருமையாக கூறினார்கள். அவர்களை நான் நினைத்து பெருமைப்படுகிறேன். அவரால் நமது ஊர் பெருமைப்படுகிறது, நமது ஊரால் அவர் பெருமைப்படுகிறார். இன்னும் அவர்களது குடும்பங்கள் மென்மேலும் நற்பணிகள் செய்து இன்னும் ஆண்டவருக்குள் வாழ
வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.